வயலும் 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலும் வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையும் பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலும் 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலும் வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையும் பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம் மற்றும் வேளாண் மண்டலங்களின் இன்றைய வெப்பநிலை குறித்தும், தொடரும் வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் நீலகிரி மாவட்டத்திற்கான மண் மேலாண்மை குறித்து விளக்குகிறார் ஊட்டி விஜயநகரம் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஆர்.எம். ஜெயபாலகிருஷ்ணன் அவர்கள். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. உயர் தொழில்நுட்ப பசுமை குடிலில் கொய்மலர் சாகுபடியில் வெற்றி கண்ட சேலம் மாவட்டம் ஏற்காடு தாலுகா கரடியூர் கிராம வேளாண்மையாளர் எம் மேகலா தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் கால்நடைகளை புதிதாய் தாக்கும் நோய்கள் மற்றும் அவற்றை தடுக்கும் முறைகள் குறித்து திருநெல்வேலி ராமையன்பட்டி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை நோய் குறியியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் என் பழனிவேல் தரும் தகவல்கள். தொடர்ந்து வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம், தேனி மாவட்டம் கம்பம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம், திருச்சி திருவரங்கம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம், வேளாண் வானிலையில் வடகிழக்கு மண்டல மாவட்டங்களுக்கான வானிலை அறிவிப்பு, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. வணிக ரீதியில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய கொய்மலர் உயர் தொழில்நுட்ப பசுமை குடிலில் சீரான வெப்பநிலை மற்றும் சீரான காற்றோட்டத்தில் வளர்க்கப்படுவதால் மகசூல் அதிகரிக்கின்றது. அவ்வகையில் உயர் தொழில்நுட்ப பசுமை குடிலில் கொய்மலர் சாகுபடியில் வெற்றி கண்ட சேலம் மாவட்டம் ஏற்காடு தாலுகா கரடியூர் கிராம வேளாண்மையாளர் எம் மேகலா தனது அனுபவங்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்ட போது, என் பேர் மேகலா. ஏற்காட்டில் காஃபி பயிரிட்டு விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தோம். அதில் போதிய அளவு லாபம் கிடைக்காதனால இங்கே ஏற்காட்டில் இருக்க தோட்டக்கலைத்துறை அலுவலகத்தை நாடி வேறு தொழில் செய்யலாம், வேறு பயிரிடலான்னு சொல்லி ஆலோசனை கேட்டோம். அவங்க இந்த மாதிரி ஜெர்புரா இந்த மாதிரி வேறு செடி போட்டால் நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு எங்கள் நிலத்தை ஆய்வு செஞ்சாங்க. மண், தண்ணி எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சு இது போடுறதுக்கு நீங்கள் போடுங்கன்னு சொல்லி எங்களை நல்லா என்கரேஜ் பண்ணி செய்ய சொன்னாங்க. அப்புறம் நாங்களும் இந்த பசுமை குடில் அமைக்கிறதுக்காக ஒசூரில் போய் அந்த குடில் எல்லாம் பார்த்தோம். அப்புறம் இதுக்கு எங்களுக்கு 15 லட்சம் ரூபாய் தேவைப்பட்டது. அப்புறம் எங்களுக்கு லோன் பேங்க் ஆஃப் பரோடாவில் சேலம் சிட்டி பிரான்ச் அணுகி லோனுக்கு கேட்டோம். 6 லட்சம் ரூபாய் லோன் பேங்க் ஆஃப் பரோடா சேலம் சிட்டி பிரான்ச்சிலேருந்து வழங்கினாங்க. அப்புறம் இங்கே தோட்டக்கலைத்துறை அலுவலர், இயக்குனர், துணை அலுவலர் எல்லோரும் பார்த்து ஆய்வு செஞ்சு நீங்கள் கட்டாயம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு நல்லா உதவி செஞ்சு எங்களை ஊக்கப்படுத்தி செய்ய சொன்னாங்க. அந்த 1000 சதுர மீட்டரில் இந்த பசுமை குடில் அமைப்பதற்கு 9,30,000 ரூபா தேவைப்பட்டது. அதுக்கு தேசிய தோட்டக்கலை திட்டத்திலிருந்து 4,67,500 ரூபாய் மானியமாக வழங்கப்பட்டது. இந்த 1000 சதுர மீட்டரில் ஜெர்புரா பயிரிட்டிருக்கோம். இந்த செடி 6000 செடி மொத்தம் பயிரிட்டிருக்கோம். இந்த செடி வாங்குறதுக்கு
2,22,000 ரூபா செலவாச்சு. ஒரு செடியோட விலை வந்து 37 ரூபா. மற்றபடி இந்த சொட்டு நீர் பாசனம், பெட்டு போடுறதுக்கு இதுக்கெல்லாம் 3,48,000 ரூபா செலவாச்சு. மொத்தம் இந்த 1000 சதுர ஜெர்பு பயிரிடத்துக்கு 15 லட்சம் ரூபா செலவாயிருச்சு. பயிரிட்டு 60 நாள் ஆகுது சார். 70வது நாள்லேருந்து பூக்க ஆரம்பிக்கும் சார். இந்த தொழிலில் நம்மளெல்லாம் நம்பிக்கை இருக்குது சார். இது நல்லா லாபகரமான தொழில் தான் சார். ஏன்னா அந்தளவுக்கு நமக்கு இந்த தோட்டக்கலைத்துறை அலுவலகத்துலேருந்து நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க சார் எல்லாருமே. அதனால் கட்டாயம் இது நம்மளும் அவங்களோட சேர்ந்து ஒத்துழைச்சோம்னா இது நல்ல லாபகரமான தொழிலாக அமையும் சார். இதையும் மேன்மேலும் நாங்கள் செய்கிறதுக்கு தான் சார் ஆசைப்பட்றோம். மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் எம் மேகலா அவர்களை 09842942252 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். கால்நடைகளை வைரஸ், பாக்டீரியா மற்றும் ஒட்டுண்ணி நோய்கள் அதிக அளவு தாக்குகின்றது. பண்ணைகளை சீராக பராமரிக்காமல் இருத்தலே இந்நோய்க்கு காரணமாகும். கால்நடைகளை புதிதாய் தாக்கும் நோய்கள் மற்றும் அவற்றை தடுக்கும் முறைகள் குறித்து திருநெல்வேலி மாவட்டம் ராமையன்பட்டி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை நோய் குறியியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் என் பழனிவேல் தரும் தகவல்கள். மாடுகளில் அவ்வப்போது புதிய நோய்கள் தோன்றி அதன் மூலம் மாடுகளில் இறப்பை ஏற்படுத்தி அத்துடன் பண்ணையாளர்களுக்கு பெருத்த பொருளாதார இழப்பையும் ஏற்படுத்துகின்றது. அப்படிப்பட்ட புதிய நோய்களில் என்னென்ன நோய்கள் வரக்கூடும் என்பதை இப்பொழுது நாம் காண்போம். நச்சுயிரி நோயால் தான் அதிக புதியமாக வரக்கூடிய நோய்கள் இருக்கின்றன. அப்படிப்பட்ட நச்சுரியால் வரக்கூடிய நோய்களில் முதலாவதாக மூளைச்செல் மிருதுவாக்கும் நோய் அல்லது ஆங்கிலத்தில் பிஎஸ்சி என்று கூறுவார்கள். இந்த நோயானது ஒரு வகை நச்சுரியால் உண்டாகிறது. இந்த நச்சுரியால் ஏற்படும் பாதிப்பு ஒரு 5-6 வருடத்திற்கு முன்னால் இங்கிலாந்தில் மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்தியது. குறிப்பாக கால்நடைகள் மாடுகளை அதிகமாக தாக்கி பேரிழப்பை ஏற்படுத்தியது. இந்த நோய் நச்சுயிரியானது இறந்த நோயுற்ற மாடுகளின் இறைச்சி மற்றும் எலும்புத்தூளை சேர்த்து போடுவதால் தீவனத்தில் போடும்பொழுது இந்த நோய் பரவ வாய்ப்பு உண்டு. மேலும் இந்த நோய் கால்நடைகளிலிருந்து மனிதர்களுக்கும் பரவக்கூடியது. அதனால் இந்த நோயை பற்றி தெரிந்து கொள்வது மிக முக்கியமானதாகும். இந்த நோயினுடைய அறிகுறிகளாக நரம்பு சம்பந்தமான கோளாறுகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் உண்டு. நடக்க முடியாமை, நடை தள்ளாடுதல், மிக கவனமாக நடத்தல், ஒளி மற்றும் மாடுகளை தொட்டால் பயப்படுதல் மற்றும் கீழே விடுதல் ஆகிய நோய் அறிகுறிகள் காணப்படும். இவற்றை நாம் பார்த்தால் இந்த நோயினை பற்றி மேலதிகாரிகளுக்கோ கால்நடை மருத்துவருக்கோ தெரிவித்து அதற்கு தகுந்த சிகிச்சை முறையை மேற்கொள்ள வேண்டும். சிகிச்சை முறையாக இந்த நோய்க்கு சிகிச்சை முறை என்று கிடையாது. பொதுவாக நோயுற்ற கால்நடைகளை அழிப்பதே இதனுடைய சிகிச்சை முறையாகும். மேலும் நோயுற்ற கால்நடைகளை மந்தையிலிருந்து பிரித்து வேறு இடத்திற்கு மாற்றிடுவது நல்லது. அத்துடன் தீவனத்தில் இறைச்சி, எலும்புத்தூள் நோயுற்ற கால்நடைகளின் விலங்கின புரதத்தை சேர்ப்பதை தவிர்ப்பதன் மூலம் இந்த நோய் வராமல் தடுக்கலாம். இரண்டாவதாக நாம் பார்க்கக்கூடிய நோயானது மாட்டின நச்சுரி கழிச்சல் நோய். இந்த மாட்டின நச்சுரி கழிச்சல் நோய் என்பது இதுவும் ஒரு வகை நச்சுரி நோயாகும். இந்த நோய் இளம் கன்று தடுப்பூசி போடாத மாடுகளில் நோய் ஏற்பட்டு இறப்பை ஏற்படுத்துகின்றது. இந்த நோயின் அறிகுறிகள் பொதுவாக 6 to 24 வயதுடைய மாடுகளில் அதிகமாக காணப்படுகிறது. அந்த மாடுகளில் கழிச்சல், வாய்ப்புண், காய்ச்சல் மற்றும் நிணநீர் முடிச்சு வீக்கம் ஆகிய அறிகுறிகள் காணப்படும். அத்துடன் சினை மாடுகளில் கருச்சிதைவும் ஏற்படும். பிறவி கோளாறுடன் கூடிய
கன்றுகளும் பிறக்க வாய்ப்பு உண்டு. இந்த நோயினை தடுக்க இரத்த மாதிரி எடுத்து நோயினை கண்டறியலாம். அத்துடன் இதற்கு இளம் கன்றுகளில் தடுப்பூசி போட்டும் இந்த நோயினை கட்டுப்படுத்தலாம். நோயுற்ற மாடுகளை நல்ல மாடுகளுடன் இல்லாமல் தனியாக பிரித்து விடுவது சாலச் சிறந்தது. மூன்றாவதாக மாட்டின அழற்சி காய்ச்சல் அல்லது ஆங்கிலத்தில் MCF என்று கூறுவார்கள். இந்த நோயானது ஒரு வகை நச்சுரியால் உண்டாகின்றது. இந்த நோய் பொதுவாக குட்டி போட்ட செம்மறியாடுகள் மூலம் மாடுகளுக்கு வருகின்றது. இந்த நோயின் அறிகுறிகள் வாய்ப்புண், அரிப்புடன் கூடிய வாய்ப்புண், காய்ச்சல், மேலும் கண் இமைப்படல அழற்சி, தலை கழுத்து பகுதிகளில் அழற்சி, கண் விழிவெண் படலத்தில் அழற்சி ஆகியன காணப்படும். இந்த நோயினை தடுக்க மாடுகளை செம்மறியாட்டுகளுடன் சேர்த்து மேய்க்காமல் பாதுகாத்தால் இந்த நோய் வராமல் தடுக்கலாம். அத்துடன் கடைசியாக மாட்டின மேல் மூச்சுக்குழல் நோய் அல்லது சிவப்பு மூக்கு நோய் என்ற ஒரு நோய். இது பொதுவாக கறவை மாடுகளில், சினை மாடுகளில் ஏற்படும் பொழுது இந்த கறவை மாடுகள் சினை மாடுகளில் கருச்சிதைவு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. இந்த நோயானது ஒரு வகை நச்சுரியால் உண்டாகின்றது. இந்த நோயின் தாக்கத்தில் மூக்கு பகுதியானது சிவந்து காணப்படும். அத்துடன் கருச்சிதைவு ஒரு முக்கிய அறிகுறியாக காணப்படும். இதனை தடுக்க இரண்டாம் நிலை எதிர்உயிரிகள், இரண்டாம் நிலை நோய் தாக்கம் ஏற்படும் போது நாம் எதிர்உயிரி மருந்துகளை கொடுத்து இந்த இரண்டாம் நிலை நுண்ணுயிர் தாக்கத்தை கட்டுப்படுத்தலாம். அத்துடன் இரத்த மாதிரி எடுத்து இந்த நோய் இருக்கிறதா என்பதை தெரிந்து அதற்கு தகுந்த முறையில் சிகிச்சை பெறலாம். மேலும் விவரங்கள் பெற டாக்டர் என் பழனிவேல் அவர்களை 09444512349 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். விளம்பர இடைவெளிக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். சரிங்க சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். இனி வருவது வேளாண் சந்தை. வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் இன்றைய விலை நிலவரம். நெல் ஆடுதுறை 37, அம்மூரில் குறைந்தபட்சமாக 1237 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1480 ரூபாய்க்கும், மதுராந்தகத்தில் 900 முதல் 1270 ரூபாய் வரையிலும் விற்கப்பட்டது. நெல் கோ 43 உசிலம்பட்டியில் 1800 முதல் 1820 ரூபாய் வரையிலும், வத்தலக்குண்டில் 1250 முதல் 1400 ரூபாய் வரையிலும் விற்கப்பட்டது. நெல் ஏ பொன்னி போளூரில் 2105 முதல் 2564 வரையிலும், காரைக்குடியில் 1900 முதல் 2100 ரூபாய் வரையிலும் விற்கப்பட்டது. கேழ்வரகு இதர ரகம் ஓசூரில் 1800 ரூபாய் முதல் 1900 வரையிலும், திருக்கோவிலூரில் 1339 முதல் 1596 ரூபாய் வரையிலும் விற்கப்பட்டது. கம்பு இதர ரகம் அரியலூரில் குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்சமாக 1528 ரூபாய்க்கும், தேனியில் 1570 முதல் 1630 ரூபாய் வரையிலும் விற்கப்பட்டது. உளுந்து விருதாச்சலத்தில் குறைந்தபட்சமாக 9099 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 11701 ரூபாய்க்கும், கோவில்பட்டியில் 8500 முதல் 9000 ரூபாய் வரையிலும் விற்கப்பட்டது. வரகு இதர ரகம் கள்ளக்குறிச்சியில் குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்சமாக 1219 ரூபாய்க்கும், விருதாச்சலத்தில் குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்சமாக 1809 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. மணிலா விதை கள்ளக்குறிச்சியில் 6561 முதல் 6874 ரூபாய் வரையிலும், சேத்துப்பட்டில் 5410 ரூபாய் முதல் 6150 ரூபாய் வரையிலும் விற்கப்பட்டது. எள் கருப்பு மேலூரில் 4000 முதல் 5000 ரூபாய் வரையிலும்,
விருதாச்சலத்தில் 3615 ரூபாய் முதல் 6073 ரூபாய் வரையிலும் விற்கப்பட்டது. மஞ்சள் விரலி கரூரில் 6500 முதல் 7000 ரூபாய் வரையிலும், ஈரோட்டில் 7687 முதல் 8818 ரூபாய் வரையிலும் விற்கப்பட்டது. இனி தேனி மாவட்டம் கம்பம் உழவர் சந்தையில் காய்கறி வகைகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 25 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 45 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 22 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 26 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 40 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. பூசணிக்காய் 1 கிலோ 10 ரூபாய்க்கும், தேங்காய் 1 கிலோ 14 ரூபாய்க்கும், முள்ளங்கி 1 கிலோ 16 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. கிழங்கு வகைகளில் கருணைக்கிழங்கு 1 கிலோ 30 ரூபாய்க்கும், சேனைக்கிழங்கு 1 கிலோ 25 ரூபாய்க்கும், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு 1 கிலோ 20 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 1 கிலோ 20 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. மலைப்பிரதேச காய்கறிகளில் பீன்ஸ் 1 கிலோ 35 ரூபாய்க்கும், கேரட் 1 கிலோ 32 ரூபாய்க்கும், பீட்ரூட் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், முட்டைக்கோஸ் 1 கிலோ 15 ரூபாய்க்கும், சௌச்சௌ 1 கிலோ 12 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. கறிவேப்பிலை 1 கிலோ 28 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 45 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. திருச்சி திருவரங்கம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்தரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட ஒரு பாக்கெட்டின் விலை 60 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 160 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 200 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 200 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 100 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 50 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 250 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 30 ரூபாய்க்கும், விருச்சிப்பூ 1 கிலோ 50 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. வடகிழக்கு மண்டல மாவட்டங்களான திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்சமாக 22 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 72% காற்றின் வேகம் மணிக்கு 2 கிலோமீட்டர் ஆகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 31% மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 25 டிகிரி செல்சியஸ் ஆகவும், சூரிய கதிர்வீச்சு 258 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 962 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் கடலோர பகுதிகளில் மிதமானது முதல் கனமான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலமான காற்று தெற்கு மற்றும் தென்மேற்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. நன்றி, வணக்கம். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா.
மலை பிரதேசங்களில் மண் அரிப்பு அதிகம் ஏற்படுகின்றது. இம்மண் அரிப்பை தடுப்பதற்கான வழிமுறைகள் மற்றும் மேலாண்மை நடவடிக்கைகளை ஊட்டி விஜயநகரம் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் வேளாண்மையாளர்களுக்கு வழங்கி வருகின்றது. அந்த வகையில் இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் நீலகிரி மாவட்டத்திற்கான மண் மேலாண்மை குறித்து விளக்குகிறார் ஊட்டி விஜயநகரம் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் RM ஜெயபாலகிருஷ்ணன் அவர்கள். இப்போ நான் நிற்கிற இடம் எதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தென்னிந்தியாவிலே மிக உயரமான சிகரமான தொட்டபெட்டா அருகில் அமைந்துள்ள தோட்டக்கலை பண்ணையில் நம்ம இருக்கோம். நம்ம இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி வந்து இந்த மலை பிரதேசத்தில் இருக்கிற மண் வளத்தை வந்து எப்படி பாதுகாக்கணும், எப்படி அதை வந்து இன்னும் மென்மேலே செழிக்க வைக்கணுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஏன் நம்ம வந்து இந்த மண் வளத்தை பற்றி ஏன் இப்போ நம்ம பேச வரோம்னா, பசுமை புரட்சிக்கு அப்புறம் வந்து முதல்ல நம்மளை வந்து ரசாயன உரைக்கு வந்து அறிமுகமாச்சு. இந்த அறிமுகமானது வந்து நம்ம வந்து வேளாண் பல்கலைக்கழகம் மூலமாகவும் நிறைய ஆராய்ச்சி பண்ணியும் இவ்வளோ தான் நம்ம வந்து ஒரு பயிருக்குன்னு சொல்லி தொகுத்து வச்சுருந்தாங்க. ஆனால் நம்ம வேளாண் பெருங்குடி மக்களோட நம்மளோட குறிக்கோள் என்ன அப்படின்னா, குறைஞ்ச இடத்துல அதிக மகசூல் வரணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து எந்த பரிந்துரையும் கேட்காம நமக்கு என்ன தெரியுதோ அதெல்லாம் நம்ம போட்டதுனால வந்து இப்போ வந்து மண் அரிப்பு, மண் அரிமானம் இதெல்லாம் வந்து நிறைய நடக்குது. இது நீலகிரி மாவட்டத்தில் வந்து இது ஒன்றும் புதுசு இல்லை. ஏன்னா வந்து நிறைய டைம் வந்து நம்ம மழை வந்து ஒரு 50 வருடங்களாக மழையோட அளவை எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு சீராக இருக்கும். ஊட்டியோட நீலகிரியோட மாவட்டத்தோட மழை அளவை பார்த்துக்கிட்டா வந்து 1200 mm ஒரு வருடத்துக்கு வந்து மழை பொழியும். ஆனால் இப்போவும் அந்த மழை பொழிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமச்சீரான மழை அளவே கிடையாது. பார்த்திங்கன்னா திடீர்னு மழை பொழிவு வந்து ஒரே நாளில் 1500 1200 mm அடிச்சிருக்கு. இது வந்து உதாரணத்துக்கு நம்ம சொல்ல போனோம்னா 2009 ஏற்பட்ட மண் அரிப்பு வந்து நமக்கு நல்லாவே தெரியும். நமக்கு வந்து ஒரு 1.5 வருஷமாக நம்ம கோத்தகிரி குன்னூர்லேருந்து மேட்டுப்பாளையம் போகிற சாலையை மூடி வச்சுருந்தாங்க. அப்போ பிரதான சாலையாக நம்ம கோத்தகிரி சாலையை தான் யூஸ் பண்ணோம். ஏன் அந்த மாதிரியெல்லாம் நடந்துச்சு, ஏன் ஒரே நாளில் வந்து அவ்வளோ மழை பொழிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தாலும் அதுக்கு வந்து நம்ம வந்து விவசாயமெல்லாம் வந்து ரொம்ப குறைய ஆரம்பிச்சிச்சு. இதுக்கெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மண் வளம் வந்து கம்மியானதுக்கு தான் காரணம். ஏன்னா மண்ணில் போடுற அதிகமான நைட்ரஜன் எல்லாம் வந்து இயற்கையாக நடைபெற நைட்ரஜன் சைக்கிளை போய் மாற்றி விட்டுரும். இதை வந்து நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அது வந்து எக்ஸஸாக போகணும். ஆனால் எக்ஸஸாக வந்து செடி எடுத்துக்காது. அதெல்லாம் எங்கே போகும்னா மண்ணுக்குள்ளே இருங்க இதெல்லாம் ஆகாயத்துக்கு போயிடும். இந்த ஆகாயத்தில் போகிறதுனால என்ன ஆகுதுன்னா, இந்த மண் பொழிவோட ஒரு சைக்கிள் மாதிரி நடந்துகிட்ருக்க ஒரு நிகழ்வுகள் எல்லாம் பல இதில் வந்து மாற ஆரம்பிக்கும். இந்த மண் மாறும் அப்படின்னு சொன்னதுக்கு வந்து இந்த மண் மாற்றத்தை வந்து எப்படி வந்து கட்டுப்படுத்தலாம், எப்படி வந்து இதை மேலாண்மை முறையில் வந்து கட்டுப்படுத்தலான்றது நிறைய ஆய்வுகள் வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துலேயும் செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி நம்ம தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய உதகமண்டலத்தையும் நம்ம பண்ணியிருக்கோம். இல்லை என்ன நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தா வந்து இந்த மண் அரிமானத்தை தடுக்க நிறைய உத்திகள் இருக்குது. அது பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து மலை பிரதேசங்களில் வந்து எல்லாமே டெரேஸ் அடுக்கு முறையில் வந்து நம்ம வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு வரோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்லோப்புன்னு சொல்லுவோம். நம்ம வந்து அந்த போடுற வந்து பாத்தியை வந்து குறுக்கு நெடுக்காக போடணும். அது வந்து தண்ணி நீரோட்டத்தோட இடத்துல சேர்த்து போட்டிங்க அப்படி என்ன ஆகும் அப்படின்னா, மழைநீர் வந்து மலையிலேருந்து மேலேருந்து வந்து உருண்டு வரும்போது இந்த செழுமையான மண் வந்து நிலத்து மட்டத்திலேருந்து ஒரு 10 சென்டிமீட்டர் அளவில் தான் இருக்கும். அந்த செழுமையான மண்ணெல்லாம் அடிச்சுட்டு கீழே போயிடும். அதனால் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த டெரேஸுக்கு வர்ற மாதிரி இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து லெமன் கிராஸ் புல் வைக்கலாம், வெற்றிவேல் புல் வைக்கலாம், சிட்ரனல்லா புல் வைக்கலாம். இந்த மாதிரி நிறைய புல் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து மண் அரிமானத்தையும் அது தடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து அதுலேருந்து நீங்கள் வந்து ஆயில் எடுக்கிறதுக்கு வந்து அதையும் நீங்கள் வெட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து சேர்ந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வருவாயும் பெருக்கும். அப்புறம் இப்போ நம்ம நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மலைப்பிரதேச மண் வந்து ஒரு அமிலத்தன்மையான மண். இதோட அமில காரத்தன்மை பார்த்திங்கன்னா 3லேருந்து 5க்குள்ளே இருக்கும். அதனால் வந்து நீங்கள் முதல்ல எந்த செடி நீங்கள் தேர்ந்தெடுத்தாலும் அதுக்கு வந்து நீங்கள் வந்து டாலமைட் போடணும். அதுதான் வந்து மண்ணோட நிவர்த்தி செய்கிற ஒரு பொருள். இது எவ்வளோ போடணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் தோட்டக்கலைத்துறையோட பரிந்துரை பார்த்திங்கன்னா 1 ஏக்கருக்கு 1 டன்
டால்மைட் போடணும். இது இல்லாமல் இயற்கை வழியாக இந்த பண்ணை வந்து ஒரு 30 வருஷமாக இயற்கையாக செஞ்சுட்டு வராங்க. இங்கே நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இங்கேயே பனையில் கிடைக்கக்கூடிய கழிவுகளெல்லாம் சேர்த்து இந்த மண்ணை வளமாக்குறதுக்கு மண்புழு உரம் தயாரிப்போம். அதே மாதிரி பயோடைனாமிக் கம்போஸ்ட்டுன்னு ஒரு உரம் தயாரிக்கிறோம். அதுக்கப்புறம் நார்மல் கம்போஸ்ட்டும் தயாரிக்கிறோம். இந்த கம்போஸ்டெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பயோடைனாமிக் கம்போஸ்ட் வந்து 5லேருந்து 8 டன் ஒரு ஹெக்டருக்கு போடணும். அதே மாதிரி வறுமை கம்போஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா 5 டன் ஒரு ஹெக்டருக்கு போடணும். அதே மாதிரி நம்ம காஞ்ச மக்கின சாணி உரம் கிடைச்சாலும் அதுவும் பரவாயில்ல, அது வந்து 12.5 டன் ஒரு ஹெக்டருக்கு போடணும். இந்த மாதிரிலாம் போடும்போது என்ன நம்ம மண்ணோட நன்மை என்ன நடக்கும் அப்படின்னா, மண்ணில் இருக்க அந்த அரிமானத்தை வந்து தடுக்கும். அதே மாதிரி இந்த மண்புழு உரம்லாம் போடும்போது அதோட வெயிட்டுக்கு 3 மடங்கு தண்ணி அது சேர்த்து வச்சுக்கும் போது என்ன ஆகுதுன்னா, இந்த மேல்பரப்பு மண்ணை வந்து கீழே நவிட விடாமல் நல்லா வந்து இருப்பாக வந்து பிடிச்சி அங்கேயே வந்து நிறுத்தி வச்சுருக்கோம். அப்போ வந்து மண் வந்து செழுமையாகும். அதே மாதிரி நம்ம ரசாயன உரம் நிறைய யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, இந்த பிடிப்பு தன்மையெல்லாம் விலகி அது வந்து மண் வந்து 2 செகண்ட் விடும்போது அது கீழே வந்து ஓடிடுது. அதை வந்து இந்த மாதிரியான நம்ம யுக்திகள் வச்சு கையாளுந்து வச்சு செய்யலாம். அதே மாதிரி பண்ணை கழிவு வந்து நம்ம பண்ணையில் வந்து போட்டு எரிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, இந்த சுற்றுப்புற சூழலும் மாசு அடையுது. அதனால் அதையும் நிவர்த்தி செய்யலாம். அதனால் உங்களுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது, இருக்கிற ஏரியாவுக்கும் நல்லது. மேலும் விவரங்கள் பெற முனைவர் ஆர்.எம். ஜெயபாலகிருஷ்ணன் அவர்களை 0424244217 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இந்தாங்க, வேற ஏதாவது? போதும். அட, இது என்னப்பா இவ்வளவு குறைவா ரசாயன உரமா? விவசாயத்தை விட போறீங்களா? விவசாயத்தை இல்ல, அறியாமைய விடுறேன். மண் பரிசோதனை செஞ்சேன். இனிமே அண்ணே எத்தனை அவசியமோ அத்தனை உரம் தான் நிலத்துல போடுவேன். ஆமா விவசாய சகோதரர்களே, இன்றே உங்கள் மாவட்டத்தின் அருகில் உள்ள மண் பரிசோதனை கூடத்தில் உங்கள் மண்ணை பரிசோதியுங்கள். மண் சத்து, ஈரப்பதம், செடி வளர்ச்சியை சரிபார்த்து அவசியத்திற்கு ஏற்றவாறு மட்டுமே சத்துக்களை போடுங்கள். மேலும் சல்பர், ஜிங்க் மற்றும் போரான் போன்ற நுண்சத்துக்களையும் சரிபார்க்க மறவாதீர்கள். ரசாயன உரம் மற்றும் ஆர்கானிக் உரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி நிலவளத்தை பராமரியுங்கள். உற்பத்தியை பெருக்குங்கள், செலவை குறையுங்கள், அந்நிய செலாவணியை சேமிக்க உதவிடுங்கள். கூடவே மெதுவான வேகத்தில் நைட்ரஜனை அளிக்கும் உரங்கள், அதாவது வேம்பு தடவிய யூரியா போன்றவற்றை பயன்படுத்துங்கள். யூரியாவை இலைகளின் மேல் தெளியுங்கள். ஆஹா, நீ நெசமாவே புத்திசாலி ஆயிட்டப்பா. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் மாவட்ட வேளாண் அதிகாரி அல்லது விவசாயி கால் சென்டரை. 3/11/2015 செவ்வாய்க்கிழமை பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. மிளகு பரப்பளவு விரிவாக்க திட்டத்தின் மூலம் பயனடைந்த சேலம் மாவட்டம் ஏற்காடு தாலுகா முழுவி கிராம வேளாண்மையாளர் எம். ஜான் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் லிப்பியா வளர்ப்பு மற்றும் அதன் பயன்கள் குறித்து ஊட்டி விஜயநகரம் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் என். செல்வராஜ் தரும் தகவல்கள். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் உயர் தொழில்நுட்ப பசுமை குடிலில் ரோஜா நாற்று உற்பத்தி குறித்து சேலம் மாவட்டம் ஏற்காடு வேளாண்மையாளர் எம். கிருபாகரன் தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும். வேளாண் பெருமக்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என நம்புகிறோம். பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியினை நீங்கள் இணையதள வழியாகவும் காணலாம். எங்களின் இணையதள முகவரி www.youtube.com/user/agriculture-chennai மற்றும் www.ddpodigai.org.in. உங்களின் கருத்துக்களும் ஆலோசனைகளும் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. மேலும் வேளாண்மை பற்றிய விவரம் பெற www.farmer.gov.in என்ற இணையதளத்திலும் 18001801 என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் பல புதிய தகவல்களோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.